ஞாபகத்திறன் மேம்பாட்டு பயிற்சி 3 முத்திரைகள், பிராணாயாமம் மூச்சு பயிற்சி ஒன்று செய்யணும், அப்புறம் ஹடயோக பிரயோகம் ஒன்று. இந்த 3ஐயும் கலந்து செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இப்போ மூளையினுடைய ஃபுட் என்ன? ஆக்சிஜன் தான். அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் ஆக்சிஜன் எடுத்தோம்னாக்க மூளையும் வலிமை பெறும், ஷார்ப்பாகும், சிந்தனை ஆற்றல், ஞாபகத்திறன் இதெல்லாம் மேம்படும். ஒன்று. அடுத்து ரத்தம் சுத்தமாகும். ரத்தம் சுத்தமாகிட்டாலே வியாதியே இருக்காது. ஃபஸ்ட்டு 3 முத்திரைகள்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள். இது ஒரு முத்திரை, சிவலிங்க முத்திரை. இப்போது நெஞ்சை விரித்து வச்சுட்டு மூச்சை இழுக்கணும். இழுத்து கும்பகத்தில் வச்சுக்கணும். அந்த 1:4:2 அந்த விகிதாச்சாரத்தில் வச்சுக்கணும். ரெண்டாம் மூச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மூச்சு தாங்குற வரைக்கும் வச்சுக்கிட்டு முத்திரையை பிரிக்காமல் கடயோக பிரயோகத்தை பண்ணிகிட்டே இருக்கணும். இஷ்ட தெய்வத்தின் அருளாசி இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் சாதிக்க முடியும். வணக்கம், சுகமே சொல்க. நம்முடைய இன்றைய பதிவில் ஞாபகத்திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு. இது குழந்தைகளுக்கு, முக்கியமாக இந்த டீனேஜ் குழந்தைகளுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். பெரியவங்களும் செய்யலாம். இது எப்படின்னா, இதனுடைய பலன் வந்துட்டு ஞாபகத்திறன்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோமே தவிர இதை தாண்டிய நிறைய அற்புதமான பலன்கள்லாம் அதில் இருக்குது. என்னென்னா, ஏற்கனவே ஒரு பதிவில் கூட நான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலில், சொந்த சேனலில் நான் சொல்லியிருக்கேன். அதுபோல் நான் மீண்டும் இப்போது நீங்கள் எல்லோரும் வந்துட்டு இதை பார்த்து பயன்பெறுவதற்காக மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன். இப்போ இதில் வந்து என்னென்னா, நான் இந்த என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது 2000லேருந்து 2006 வரைக்கும் தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிக்கூடங்களுக்கும் நான் போயிட்டு நான் இதை இலவசமாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது பெரிய வரவேற்பை பெற்றது. பள்ளிக்கூடத்தில், ஆசிரியர்கள் மத்தியில், குழந்தைகள் மத்தியில், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில் இது பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த ஞாபகத்திறன் மேம்பாட்டு பயிற்சி ஆக்சுவலாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. 3 முத்திரைகள். அந்த முத்திரைகளை வந்துட்டு நான் சொல்கிறேன். அந்த முத்திரை போட்டு அந்த பிராணாயாமம் மூச்சு பயிற்சி ஒன்று செய்யணும், அப்புறம் ஹடயோக பிரயோகம் ஒன்று. இந்த 3ஐயும் கலந்து செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அளவுக்கு அதிகமாக ஆக்சிஜனை உடம்பு ஆவாகனம் அப்சர்வ் பண்ணிக்குது. இப்போ மூளையினுடைய ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூளையினுடைய உணவு ஆக்சிஜன் தான், பிராணவாயு. இப்போ நம்ம சுவாசிக்கிற சுவாசத்தில் 80% ஆக்சிஜனை மூளையே எடுத்துக்குது. மிச்சம் 20% தான் மற்ற உள்ளுறுப்புகளுக்கு அனுப்புது. இது மிகச்சரியான விகிதாச்சாரத்தில் எவ்வளோ தேவையோ அவ்வளவுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு நம்ம லங்ஸை சுவாசித்து அந்த ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணி பிளட்டில் சேர்த்து விடுது. ஹார்ட் அதை பம்ப் பண்ணி மேலே அனுப்புது. மூளை சுற்றி வருது பிளட்டு. அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆக்சிஜனை மூளை உறிஞ்சி எடுத்துக்குது. மிச்சத்தை கீழே அனுப்புது, உடம்புக்கு எங்கும் போகுது. இதுதான் அனாட்டமி. இப்போது அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் ஆக்சிஜன் எடுத்தோம்னாக்க மூளையும் நல்லா வந்துட்டு வலிமை பெறும், ஷார்ப்பாகும், சிந்தனை ஆற்றல், ஞாபகத்திறன் இதெல்லாம் மேம்படும். ஒன்று. அடுத்து ரத்தம் சுத்தமாகும். இதை தாண்டி ரத்தம் சுத்தமாகிட்டாலே வியாதியே இருக்காது. சரிதானே? இதை தாண்டி மற்ற உள்ளுறுப்புகள் எல்லாம் பலம் பெறும். அப்படின்னு சொன்னால் பல வியாதிகள் வருவதற்காக காத்திருக்கு, நம்ம உடம்புக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. என்ன, ஒரு 50 வயசில் 60 வயசில் அந்த வியாதி வரணும்னு இருந்துச்சுன்னா நம்ம இளமையிலேயே செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது அதெல்லாம் உங்களுடைய கவனத்துக்கு வராமலேயே தவிர்க்கப்படுகிறது. ஆமாம், பெரிய வியாதிகள் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. ஸோ இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது போல் நோய் எதிர்ப்பு சக்தி மிகுது, ரத்தம் சுத்தமாகுது, உள்ளுறுப்புகள் பலமாகுது, மூளை வந்துட்டு நிறைய ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணுறதுனால அதனோட மூளையில் உள்ள நியூரான்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆகி அந்த ஞாபகத்தை தக்க வைத்து கொள்ளும் ஆற்றலை பேரளவில் பெறுது. சரிதானே? இப்போ ஒரு குழந்தையினுடைய எதிர்காலம் எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறதுனா, ஞாபகத்திறனை வச்சு தானே. எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது எப்படி? ஞாபகத்திறனை வச்சு தானே. அப்போ ஞாபகத்திறன் அதிகமாகிடுச்சுன்னா ஐஏஎஸ் ஈஸியாக படித்து பாஸ் பண்ணிட்டு போகுது. அப்போது ஞாபகத்திறனை வைத்து தான் வாழ்வினுடைய அடித்தளமே அமையுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். அதையும் தாண்டி சிந்தனை ஆற்றல், இறைவனோடு, இறையாற்றலோடு எப்போவுமே கனெக்டாக இருக்கக்கூடிய, தொடர்புலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. இது எல்லாமே சொல்லித்தரப்போகிற இந்த பயிற்சியில் அடங்கியிருக்கு. ஆகவே அதனால் மேலோட்டமாக நம்ம அந்த ஞாபகத்திறனை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். ஞாபகத்திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு இதை சொல்லி கொடுத்துருக்கோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டு 3 முத்திரைகள்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள்.
இது ஒரு முத்திரை. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், என்னுடைய சேனலில் அது இருக்குது. இருந்தாலும் நான் இப்போ இதை சொல்கிறேன். இதுக்கு பேர் சிவலிங்க முத்திரை. ரைட். இதை தாண்டி இதை நான் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன், கடைசியில் 3ஐயும் சிங் பண்ணுறேன். அடுத்த முத்திரை, இது லெஃப்ட், இது வலது கை கட்டை விரல். இங்கே ரேகை வைக்கிறது போல் வச்சேன், உள்ளங்கையில் இறுக்கி பிடிச்சேன். கட்டை விரல் இங்கே தம்ஸ்அப், விரல்களை நீட்டினேன், லேசாக டேர்ன் பண்ணி எப்படி வச்சு பார்த்திங்கன்னா சங்கு போல் இருக்கும். இதுக்கு பேர் சங்கு முத்திரைன்னு பேர். ரைட். அடுத்தது இதுக்கு பேர் மிருகு முத்திரை. இதை ஒட்டிட்டோன்னா மான் கொம்பு முத்திரை, தூக்கி தலையை உச்சியில் வச்சிடணும். ரைட்டு. இந்த 3 முத்திரை. இதை தாண்டி இப்போ நீங்கள் அடுத்தது வந்துட்டு பிராணாயாமம். பிராணாயாமங்கிறது மூச்சு பயிற்சி. மூச்சையை உள்ளே இழுக்கணும். அதுக்கு பேர் பூரகம், கும்பகம், ரேசகம். கும்பகம்னா மூச்சை அடக்கி வச்சிருக்கிறது, ரேசகம்னா வெளியிடுறது. மூச்சை உள்ளுக்கு இழுக்கிறதுக்கு பேர் பூரகம், மூச்சை அடக்கிறதுக்கு பேர் கும்பகம், வெளியிடுறதுக்கு பேர் ரேசகம். ரைட்டு. இப்போது இந்த காற்றை பிடிக்கிற பூரகத்தில், கும்பகத்தில், ரேசகத்தில் காற்றை கையாளக்கூடிய அந்த தன்மையை, அதுக்கு அந்த கால அவகாசத்தை, இப்போ அந்த கணக்கை புரிந்து வச்சுக்கணும். திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறாரு, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கை அறிந்தபின் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படின்னு சொல்கிறாரு. கூற்றுவன்னா யமன். அப்போ இந்த காற்றை பிடிக்கிற கணக்கை அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் சுவாசிக்க நீங்கள் பழகி அதையே செஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்கன்னா கூற்றுவன் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பட மாட்டான். அவர் சொன்னவருக்கு 3000 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக இப்போ சித்தர் இலக்கியம் கூறுது. சரி, அப்போது இந்த காற்றை பிடிக்கிற கணக்கு என்னென்னா 1:4:2. இதை கவனமாக வச்சுக்கணும். இப்போ மூச்சை உள்ளே இழுக்கிறோம், 1 நிமிஷத்துக்கு இழுக்க முடியாது, இழுக்கிறதாக வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு இழுத்தீங்கன்னா 1:4 மூச்சை அடக்கணும். 4 நிமிஷத்துக்கு வச்சுக்கணும். 1 நிமிஷத்துக்கு இழுத்த மூச்சை 4 நிமிஷத்துக்கு வச்சுக்கணும். 2 2 நிமிஷத்துக்கு விடணும். அப்போது 1:4:2ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இல்லை? எவ்வளவு காலத்துக்கு உள்ளே இழுத்தமோ அதை 4 மடங்கு காலத்துக்கு வச்சிருந்து 2 மடங்கு இழுத்ததினுடைய 2 மடங்கு காலத்துக்கு மூச்சை மெதுவாக வெளியில் விடணும். இதுதான் காற்றை பிடிக்கிற கணக்கு. இதன் பிரகாரம் சொல்லலாம். இப்போ நான் கூட அப்படி தொடர்ந்து சுவாசிக்கிறது இல்லை. எப்பயாவது அதற்குன்னு நேரம் ஒதுக்கி அந்த ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ பண்ணிவிட்டு விட்டுருவோம். ஆனால் திருமூலர் என்ன சொல்கிறாரு, அதே கவனமாக நீங்கள் பயின்று அதன்படியே உங்கள் வாழ்க்கை அமையணுன்றாரு. அப்போது கொஞ்ச காலத்தில் ஒரு 48 நாளைக்கு நீங்கள் ஒரு பயிற்சி மேற்கொண்டால், அந்த சுவாசத்திலேயே கவனம் வைத்திருந்தால் உங்களுக்கு அதுவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலாக மாறிடும். அந்த மூச்சு இதுவே அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் கடினமானது இருந்தாலும் நீங்கள் அதை பயிற்சியாக பண்ணுறலாம். ஒரு 10 நிமிஷம் பயிற்சியாக பண்ணுறதுல இது ஈஸி தான். 2 இது பிராணாயாமம். முதல்ல முத்திரை பார்த்தோம், இப்போ பிராணாயாமம் பார்த்துட்டோம். ரைட். அடுத்தது ஹடயோகம். இந்த ஹடயோகம்ங்கிறது என்னென்னா, இப்போது மிருகங்கள் இருக்குது, அனிமல், ஆடு மாடு. சரி, இப்போ ஒரு மாடு சாணி போடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த குதப்பகுதி திறந்து சாணியை வெளியில் தள்ளிட்டு மூடிக்கும். அவ்வளோதான். அத்தனை மிருகங்களுக்கும் இதுதான் பிறப்பறிவு. என்னது? இப்போ அத்தனை மிருகங்களுக்கும் இதுதான் உடல் தன்மை. ஓப்பன் பண்ணி கழிவை வெளியில் நீக்கிட்டு முடிக்கணும், அவ்வளோதான். சாணியை போட்டு முடிக்கணும். ஆனால் பிறப்பறிவாக குதிரைக்கு மட்டும் ஒரு விஷயத்தை இறைவன் இயற்கையிலே படைச்சிருக்கான். என்னென்னா, அது சாணி போடலை, ஆனால் அந்த குதப்பகுதிக்கு வேலை கொடுக்கறது குதிரை மட்டும் ஒரு முக்கியமான இடத்துல. எங்கே அப்படின்னா, இப்போ ஓடி வருது மணிக்கணக்கில், ஒரு 2-3 மணி நேரமாக ஓடுது, 4 கால் பாய்ச்சலில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஓடுதுன்னா ஒரு 3 மணி நேரத்தில் டயர்டாயிடுச்சுன்னா குதிரையினுடைய இயல்பு, குதிரை டயர்டாகும்போது அதற்கு ஃபீட் பண்ணக்கூடாது, தண்ணி கொடுக்கக்கூடாது, புல் வைக்கக்கூடாது. சாப்பிட்டுடுச்சுன்னா அது ரிலாக்ஸ் மூடுக்கு போயிடும். அப்புறம் விழுந்து பொருள ஆரம்பிச்சிடும், போன வேலையை விட்டுரும், சண்டி குதிரையாக மாறிடும். அதனால் ஃபீட் பண்ண மாட்டாங்க. அது வேலை முடிகிற வரைக்கும், போர்க்காலத்தில் சண்டை முடிகிற வரைக்கும், காலையிலேருந்து பொழுது போகிற வரைக்கும் ஃபீட் பண்ணுறதில்ல குதிரைக்கு. அப்போது இடையில டயர்டாகிடும்ல, அப்போ அதை ரீசார்ஜ் பண்ணிக்கணுமே. அப்போ குதிரை ஓட்டி என்ன பண்ணுவார், குதிரையை விட்டு இறங்கி குதப்பகுதியை பார்ப்பார். இப்போ இந்த குதிரை என்ன பண்ணும், அந்த குதப்பகுதியை சாணி போடலை, ஆனால் சும்மா வச்சுக்கும், இப்படி டைட் பண்ணி லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஃபியூ மினிட்ஸ் பண்ணும். அது போல் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணிடும். இப்போ ஏறி உட்காந்து ஓடாருன்னா பழையபடிக்கு 3-4 கிலோமீட்டர், 3-4 மணி நேரத்துக்கு அதே பழைய எனர்ஜெட்டிக்கோடு போகும். அப்போ இழந்த சக்தியை
உடல் சக்தியை இந்த குதப்பகுதியை டைப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பண்ணதுனால திரும்ப ரீசார்ஜ் பண்ணிக்குது. இந்த எனர்ஜி காஸ்மிக்லேருந்து கிடைக்கிது உடம்புக்கு என்று சித்தர்கள் அதை கணித்து ஹடயோகம் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய வரையறை செய்தார்கள். ராஜயோகம், குண்டலினி யோகம் போல் ஹடயோகம்னு ஒரு கடலையும் உருவாக்குனாங்க. அப்போது இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அதில் உள்ள எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்துக்கிறோம். என்னென்னா நம்ம நேராக உட்காந்துக்கிறோம், குதப்பகுதியை டைப் பண்ணுறோம். அதாவது காலையில் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்து எம்டி ஸ்டமக்கில் டீ காஃபியெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். எம்டி ஸ்டமக்கில் தான் இந்த இதையே பண்ணணும். இப்போது நிமிர்ந்து உட்காந்துட்டு குதப்பகுதியை டைப் பண்ணணும். இது யார் பண்ணலான்னா 13 வயதிற்கு மேற்பட்டவர்கள், அவ்வளோதான். 12 வயசில் உள்ளவங்களாம் செய்யக்கூடாது, அது கீழே உள்ளவங்க செய்யக்கூடாது. 13 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யணும். இதை யார் எப்படிலாம் செய்யலாம், லைஃப் லாங் 100 வயதானாலும் செய்யலாம். அப்புறம் அதுக்கு வயசு வரையறை இல்லை, ரைட்டாக. அடிப்படையில் 13 வயசு ஆகிருக்கணும், அவ்வளோதான். அவங்க எல்லாம் செய்யலாம். இப்போ நிமிர்ந்து உட்காந்துக்கணும், குதப்பகுதியை டைட் பண்ணுங்கள். லூஸ் டைட், லூஸ் டைட், லூஸ் டைட். இதை மட்டும் முதல்ல புரிஞ்சுங்க. இப்போது 3ஐயும் சிங் பண்ணுவோம். இது ஹடயோகம், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, அதுக்கு முன்னாடி பார்த்தது முத்திரை. இப்போ இந்த 3ஐயும் சிங் பண்ணணும், அதுதான் பயிற்சி. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நிமிர்ந்து உட்காந்துக்கிறீங்க, இது சிவலிங்க முத்திரையை போட்டிங்க. இப்போது நெஞ்சை விரித்து வச்சுட்டு மூச்சை இழுக்கணும். இழுத்து கும்பகத்தில் வச்சுக்கணும். அந்த 1:4:2 அந்த விகிதாச்சாரத்தில் வச்சுக்கணும். ரெண்டா மூச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மூச்சு தாங்குற வரைக்கும் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு முத்திரையை பிரிக்காமல் ஹடயோக பிரயோகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மூச்சு கும்பகத்தில் இருக்கணும், ஹடயோக பிரயோகத்தை பண்ணணும். பண்ணிவிட்டு சரி இதுக்கு மேலே மூச்சு தாங்காதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஹடயோகத்தை விட்டுட்டு மூச்சு காற்றை மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, என்று மெதுவாக ஒரே சீராக விடணும். இப்போது இந்த முத்திரையை பிரிக்காமல் ஃபஸ்ட்டு முத்திரையை போட்டிங்க, நீங்கள் நெஞ்சை விரிச்சிட்டிங்க, மூச்சு காற்றை இழுத்தீங்க, கும்பகத்திலேயே வச்சுட்டு ஹடயோக பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஹடயோக பிரயோகத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு மூச்சு காற்றை மெதுவாக விட்டீங்க. இது ஒரு கவுண்டிங். முத்திரையை பிரிக்கக்கூடாது. இப்படி குறைந்தது 20 கவுண்டிங் செய்யணும். ஆனால் யாரும் ஆரம்பத்தில், இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு தெய்வீக பயிற்சி, சித்தர்கள் தந்த தெய்வீக பயிற்சி. ஆனால் மாயை செய்யவே விடாது. இதுதான் விஷயம். எவ்வளோ பெரிய எக்ஸசைஸு, எங்கே எத்தனை கிலோமீட்டர் வாக்கிங் எல்லாம் பண்ணலாம், ஆனால் இந்த பயிற்சியை செய்ய விடாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளர். உங்கள் குழந்தையும் நீங்களும் மிகப்பெரிய வெற்றியாளர். நோயற்ற வாழ்வு வாழ போகிறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டீங்க. உள்ளே ஒளிஞ்சிருக்கிற வியாதி அத்தனையும் வெளியேறிடும். புரியுதா? அப்போது ஞாபகத்திறன் மேம்பட்டுடுச்சுன்னா உங்கள் குழந்தை ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிடும். சரி, பார்த்துக்குங்க. இப்போது இந்த முத்திரையை பிரிக்காமலேயே 20 முறை மூச்சு காற்றை இழுத்தீங்க, கும்பகத்தில் வச்சிங்க, ஹடயோக பிரயோகம் பண்ணிகிட்டே இருந்தீங்க, மூச்சு காற்றை மெலிசாக விட்டீங்க. இப்படி 20 முறை செய்த பிறகு இந்த முத்திரையை பிரித்து சங்கு முத்திரை அப்படி வச்சுக்கணும். இதை ஒட்டி இப்படிலாம் வைக்கக்கூடாது, அப்படி வைக்கணும். இப்போ மூச்சு காற்றை இழுக்கணும், கும்பகத்தை வச்சுக்கிட்டு ஹடயோக பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிவிட்டு இப்போது மூச்சு காற்று இதுக்கு மேலே வச்சுக்க முடியாது, போதும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஹடயோக பிரயோகத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு மூச்சு காற்றை மெதுவாக விடணும். நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். இது ஒரு கவுண்டிங். இப்படி 20 கவுண்டிங். இந்த முத்திரையை பிரிக்காமலேயே 20 கவுண்டிங் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த முத்திரை இது ஏன் இன்னும் லங்ஸு பெருசாகும். இன்னும் முன்னாடி உள்ளே வந்த காற்றை விட இன்னும் அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். வருதுங்க, மூச்சு பாருங்கள். இப்போ வச்சுக்கிட்டு ஹடயோக பிரயோகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும், மூச்சு காற்றை மெதுவாக விடணும். இதில் இந்த முத்திரையை பிரிக்காமல் கை இந்த ஷோல்டர் கூட ஆரம்பத்தில் லைட்டாக பெயின் வரும், பரவாயில்ல, இப்போ 20 வாட்டி செய்யணும். செஞ்சு முடிச்சிருங்க, இவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சொல்கிறது ஈஸியாக இருக்குல்ல, செய்கிறதுக்கு ஈஸி தான். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசி, அருளாசி, நீங்கள் வணங்கும் இஷ்ட தெய்வத்தின் அருளாசி இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் சாதிக்க முடியும். எல்லாரும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, 98% மக்கள் இதை செய்ய போவதில்லை. அவங்க நீங்கள் பிலீவ் பண்ணுவீங்க, நம்புறீங்க, நான் சொல்கிறத நம்புறீங்க, ஏற்றுக்கிறீங்க, மனசும் உங்களுடைய அறிவும் ஏற்றுக்குது. சரி, அவங்க சொல்கிறது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்று உங்களுடைய மனமும் ஏற்றுக்குது, உங்களுடைய அறிவும் அதை ஒத்துக்கொள்ளுது, அக்செப்ட் பண்ணிக்குது. ஆனாலும் செய்ய வராது. அதை நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மீண்டும் சொல்கிறேன்னா, கொஞ்சம் எஃபர்ட் போட்டு செஞ்சுருங்க, ரைட் தானே?
இதை தாண்டி ஒரு நுட்பமான சொல்லுவேன், இந்த கண் திருஷ்டி, பில்லி, சூனியம் இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயம் உங்களை சுற்றி இருந்தால் அதெல்லாம் கூட உங்களை விட்டு அகன்று போயிடும்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. ஆகவே இந்த அற்புதமான விஷயத்தை செய்யுங்கள். உங்களுடைய குழந்தை ஆரோக்கியமாகவும் நீங்களும் ஆரோக்கியமாகவும் உங்களுடைய குழந்தை ஆரோக்கியத்தையும் தாண்டி ஞாபகத்திறன் மேம்பாட்டோடு, ஏன் குழந்தைக்கு மட்டும் சொல்கிறேன்னா அந்த டீனில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞாபகத்திறன் அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவங்க வந்துட்டு இந்த படித்ததெல்லாம் மறந்து போகணும் குழந்தைங்க சொல்லுவாங்களே, அதெல்லாம் அதுக்கு ஒரு சொல்லவே மாட்டாங்க. சரியா, 48 நாளைக்கு அப்புறம் சொல்லவே மாட்டாங்க. ஜம்முன்னு கிளாஸ் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. அப்போ எல்லோரும் வந்துட்டா வாங்க எல்லோரும் வரணும். சரி, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான எதிர்காலம் அமையும் இந்த பயிற்சியின் மூலமாக குழந்தைகளுக்கு. சரிதானே? குழந்தைகள் வாழ்வு வளமானால் நாட்டின் வாழ்வும் சிறக்கும். சரிதானே? அந்த நல்ல விஷயத்தோடு இதை தொடர்ந்து செய்து நீங்கள் பலன் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், சுகமே சூழ்க.